வெல்கம் டு அனி தமிழ் சேனல். எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து கணக்கம்பட்டி ட்ரிப்பு பிளான் போட்டிருந்தாங்க. எங்கள் மாமா ஒரு பக்கம் சூடம் பொறித்திட்டு இருந்தாங்க வண்டிக்கு. 2 எலுமிச்சம்பழம் ட்ராவலர் வண்டி தான் பிடிச்சிருந்தோம், 12 ஆள் போகிறது. நல்லா இருந்துச்சு வேனு. ஹாய் மக்களே, இதான் எங்கள் ஃபேமிலி. இது எங்கள் அக்கா, இது சிஸ்டரு, இது யாரோ, இது செல்லூர்லேருந்து கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் செல்லூர் கம்மாக்கரைக்கு வந்துட்டோம். கம்மாக்கரையில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பக்கம் என் தம்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் பாட்டை போட்டு. பாதி தூரம் ரீச் ஆகணுன்னே இந்த பலூன் இந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில பசிக்குதுன்றோன்னே நாங்கள் ஹோட்டலில் நிப்பாட்டிட்டோம். ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அடுத்து ஒரு பக்கம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு மக்களே. அப்புறம் என் தம்பி ஒரு பக்கம் சீசாவில் விளாண்டுட்டு இருந்தியான். அப்புறம் எங்கள் அக்காவும் அந்த சின்ன பையனும் சரிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறனால நான்வெஜ்ஜு தொடக்கூடாதுன்னு வெஜ்ஜு பிரியாணி வாங்கிட்டு இருந்தோம். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுதான் பர்த்டே பாய் சின்னம். இதான் எங்கள் ஃபேமிலி. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை சுற்றி சாமி கும்பிட்டோம். நீங்கள் கணக்கம்பட்டி வரீங்கன்னா இந்த நல்லாயிருக்கும். இந்த இடம் தான், மறக்காமல் தான் பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை பார்த்தாலே வரல. அப்புறம் ஒரு கோயில் இருந்துச்சு, அதுக்குள்ளே நாட்டு கேமரா அலோடு இல்லை. இங்கே தான் சித்தர் உட்காந்துருந்தார், கணக்கம்பட்டி சித்தர். ஒரு பக்கம் அந்த அவரோட சிலை தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அக்கா பெரியம்மா தான் ஸ்லோ மோஷனில் நடந்து வரேன்டாங்க. அப்புறம் ஒரு பக்கம் கடை இருந்துச்சு. கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் மக்களே. பொறுமையாக நடந்து போவோம். ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு சுற்றி முற்றி. நாங்கள் வந்து ஒரு நான் மோதிரம் இந்த மாதிரி கையில் போடுற கயிறு இந்த மாதிரி நிறையா வாங்கினோம். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 2-3 ஃபோட்டோ வாங்கினாங்க. அப்புறம் மாடுக்கு கொடுக்குற புல்லு தான் இருந்துச்சு. வாங்க என்ட்ரன்ஸ் போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க இந்த சாமி ஃபுல்லாக கேமரா தான் நாட் அலோடுன்ட்டாங்க. நாங்கள் வெளியே இருந்தே ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து ஒரு சோனி கேமரா வச்சுருக்கோம். சோனி கேமராவில் தான் எடுத்தோம். எங்கள் அப்பா வாங்கி தரேன்ருக்காரு, இன்னும் அப்கிரேட் பண்ண கேமராவை. கிரீடம் வச்சு நல்லா இருந்துச்சு சாமி. நல்லா பெரிய கிரீடம் இருந்துச்சு. இவர் தான் அந்த ஃபோட்டோ, கணக்கம்பட்டி சித்தர். இவங்க தான் எங்கள் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோடு தான் நாங்கள் போயிருந்தோம். எங்கள் டேடி கூட நான் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் கில்லு வாங்கிட்டு நாங்கள் நேராக கிளம்பிட்டோம் மாடுக்கு சாப்பாடு கொடுக்க. ரொம்ப சூடாயிருச்சு. நாங்கள் போன டைமு ரொம்ப சூடாகனே நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் கேமரா சுட்டு பொசிக்கிடுச்சு மக்களே. நல்லா பளிச்சுன்னு விழுந்துச்சு எல்லா ஃபோட்டோவும். அங்கே இருக்குது. இவர் வந்து நீங்கள் வர நினச்சிங்கன்னா இங்கே வாங்க, நல்லா இருக்குது இந்த கோயில். சத்குரு சித்தர் தான் அவர் பேர். இதான் மாடு. இது மாடு வச்சுருந்தாங்க. கோமாதாம் சாலைன்னு போட்டுருந்துச்சு. உள்ளே எல்லாம் பசு, குட்டி பசு. இதான் பிறந்த பசு மக்களே. இப்போ பிறந்து வந்தது போல். அப்புறம் இது ஃபுல்லாக ஜல்லிக்கட்டாக இருந்துச்சு. இங்கிட்ட இருக்கிறது தான் அந்த பசு இருக்குது பாருங்களேன். நான் என் தம்பி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். சின்ன பையனை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பர்த்டே பையன் வந்து ரொம்ப அழுதுட்டியான். பயந்துட்டியான் கொடுக்க. எங்கள் மாமா தான் கொடுத்தாங்க வாங்கி. அப்புறம் என் தம்பி ஒரு பக்கம் கொடுத்தியான். பார்த்தியான். அப்புறம் நான் ஒரு பக்கம் சாமியை அந்த கண்ணுக்குட்டிக்கு தொட்டு கும்பிட்டேன்.